ஹாய் டாமீஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆஷா பீடிஸ் ஃபிஷ்னவர். இன்றைக்கி நம்ம தயவங்கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். மாஃபியாஸ் லவ் அண்ட் லஸ்ட். இது வந்து நிறைய பேர் வந்து போலில் வந்து தயவங்கூட ஒன் ஷாட் தான் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக போடுறேன். அண்ட் திவ்யா அப்படின்ற ஒரு சிசும் வந்து டேக்காக வந்து மாஃபியா லவ் ஒன் ஷாட் போட சொல்லியிருந்தாங்க. அண்ட் அலைஸ் ஹேசல் அப்படின்னு நினைக்கிறேன், அவங்களும் வந்து டேக்கு தான் ஒன் ஷாட் கேட்டிருந்தாங்க. சாரிடா, உன் நேம் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிக்கோ. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா லிங்க் சேனல் அபோட்டில் இருக்க, ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் ஒரு ரிவருக்கு பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. ச்சே, ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு தெரிஞ்சு நான் அந்த இதுக்கு தான் போய் ஆகணும் போல் அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உங்களால் நம்பவே முடியல, நீங்கள் வந்து இத்தனை நாளாக ஒரு ஸ்ட்ரிப் கிளப்பில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களோட பாஸ்ட் என்னென்னா, உங்கள் வந்து அப்பா அம்மா 2 பேருமே வந்து இறந்துருப்பாங்க உங்கள் சின்ன வயசில். அதுக்கப்புறம் உங்களோட அங்கிள் ஆண்டி வீட்டில் தான் நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க. உங்கள் அங்கிள் ரொம்பவே நல்லவர், ஆனால் உங்கள் ஆன்ட்டிக்கு உங்களை சுத்தமாக பிடிக்காது. ஆனால் உங்களோட மணிலாம் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து எப்போவுமே உங்களை டார்ச்சர் தான் பண்ணுவாங்க. தினமும் சாப்பாடு போடாமல் அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி நிறைய வேலை வாங்கிட்டு அப்படி தான் வச்சுருப்பாங்க உங்களை. கொஞ்ச நாளில் நீங்கள் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த டைமில் உங்கள் அங்கிள் இறந்துருப்பாங்க. இத்தனை நாள் வந்து உங்கள் ஆண்டியை எதிர்த்து அவங்க தான் உங்களை படிக்க வச்சு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவரே இல்லைன்னொன்னே உங்கள் ஆண்டி வந்து உங்களை படிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒருத்தவங்கிட்ட உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. அதனால நீங்களும் வேறு வழி இல்லாமல் அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. லைக் அது வந்து ஒரு ஸ்ட்ரிப் கிளப்பு, உங்களுக்கு அங்கே பிடிக்கவே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் உங்களை வந்து ஒரு நார்மலான ஒரு வெயிட்ரஸ் அந்த மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து நீக்கி மேலே ஒரு டாப் போட்டு ஜஸ்ட்டு வந்து எல்லாேருக்கும் வந்து சர்வ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி வேலையில் தான் ஃபஸ்ட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லோரையும் உங்களை தப்பாக பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நீங்களும் அந்த வேலை இதுக்கப்புறம் இது செட் ஆகாதுன்னு நீங்கள் வந்து எப்படியோ அங்கேருந்தே தப்பிச்சு வந்து இங்கே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களால் இப்போ உங்கள் ஆன்ட்டிக்கிட்டேயும் திருப்பி போக முடியாது. உங்களுக்கு போகிறதுக்கு இடமும் இல்லை, வேலையும் கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. சாரிடா, வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு லைட்டாக கோல்டு இருக்குது, ஃபீவர் வர மாதிரி இருக்கு. அதான்டா கொஞ்சம் வாய்ஸ் கேவலமாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. நீங்கள் அப்படியே புலம்பிக்கிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. கரெக்டாக உங்கள் பின்னாடி ஒரு பிளாக் கலர் கார் வந்து நிற்கிது. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. உங்களுக்கு பயம் வந்துடுச்சு, ஒரு வேளை அந்த இடத்துல இருந்தால் வந்துட்டாங்களோ அப்படின்னு. நீங்கள் வந்து ஓட ட்ரை பண்ணுறீங்க. உங்களை சரௌண்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு செம பயமாக இருக்குது. எல்லாருமே ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக்கில் வந்து அவுட்ஃபிட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு செம பயமாக இருக்குது. அதில் கரெக்டாக ஒருத்தவங்க முன்னாடி வராங்க. அப்படியே உங்கள் ஃபேஸில் வந்து கர்ச்சீஃப் வைக்கிறாங்க. நீங்கள் மயங்கிடுறீங்க. உங்களை காலில் தூக்கி போட்டுட்டு அவங்க மேன்ஷனுக்கு கிளம்பிடுறாங்க. ஒரு ஃபியூ ஹார்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஏஞ்சி பார்க்குறீங்க. உங்களுக்கு அன்ஃபெமிலியராக இருக்குது அந்த பிளேஸே. எல்லாமே ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. நீங்கள் ஒரு பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களாலே நம்ப முடியல, என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க அந்த ரூமே சுற்றி சுற்றி. ஒரு டைம் பயமாகவும் இருக்குது, எங்கேயாவது வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு பயமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்ட்ரிப் கிளப் வந்து இந்த மாதிரி இருக்காது அப்படின்னு. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு யார்கிட்டயும் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. யார் எப்போ வருவாங்க தெரியலையேன்னு உட்காந்துட்ருக்கீங்க. டோர் ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குது. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க வராங்க. உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது, என்னமோ பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. அவன் வந்து உங்கள் மேலே ஓவர் ஆகுறான். இவனாடா இவன் வந்தோடனே ஓவர் ஆகுறான் அப்படின்னு பார்க்குறீங்க. சார் சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார் அப்படின்றீங்க. ஏண்டி உன்னை விடவா நான் இங்கே தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்குறான். ப்ளீஸ் சார் அப்படின்றீங்க. வாய்ப்பே இல்லை, மூடிட்டு படு அப்படின்றான். ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நெக்கில் சீக்கில்னு ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஃபுல்லாக அவனை தட்டி விட ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே பாரு, இன்னொரு வாட்டி நீ என்னை தட்டி விட்டான்னு வச்சுக்கோயேன், அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்றான். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி கிடையாதா? அப்புறம் ஏன்டி ஸ்ட்ரிப் கிளப்பில் அப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வெயிட்ரஸ் வேலை பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு கேட்குறான். இங்கே பாருங்கள், அது வந்து நான் வந்து ஏதோ தெரியாமல், அது என் தப்பே கிடையாது, அது என்னோடய சூழ்நிலை அப்படி அப்படின்றீங்க. அந்த சூழ்நிலை எனக்கு தெரியாது, எனக்கு நீ வேணும் அப்படின்னு உங்களை மறுபடியும் கெஸ் பண்ணுறான். உங்களால் ஒன்றுமே முடியல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் 2 கையையும் உங்கள் ஹெட்டுக்கு மேலே பின் பண்ணி செம்மையாக கெஸ் பண்ணிகிட்ருக்கான். உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி பார்க்குறீங்க. உங்களால் அவங்ககிட்டேருந்து வந்து வெளியே வரவே முடியல.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஷர்ட்டை வந்து ரிப் பண்ணுறான். அவங்க செஸ்ட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவங்களால சுத்தமாக முடியல. உங்களுக்கு வந்து ரொம்ப அழுகையாக வருது. நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இங்கேருந்து தப்பிக்கவும் முடியாது அப்படின்னு. அதனால் அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ் ஃபுல்லாக ரிப் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறான். அவங்களால வந்து பெயினை தாங்கவே முடியல. அவன் எதை பற்றியும் கேர் பண்ணாமல் செம்மையாக த்ரஷ் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் படுத்துடுறான். நீங்கள் அழுதுகிட்டே அவனை பார்க்குறீங்க. அவன் எதை பற்றியும் கவலைப்படல. அவன் பாட்டு தூங்கிடுறான். நீங்களும் அப்படியே அழுதுகிட்டே தூங்கிடுறீங்க. மார்னிங் ஆகுது. நீங்கள் ஸ்லோவாக வேக்கப் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் பக்கத்தில் டீ இல்லை. உங்களுக்கு புரிஞ்சிச்சு அவன் காலையிலே கிளம்பி போயிட்டான் அப்படின்னு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஒன்றுமே பண்ணல. அப்படியே சைலண்ட்டாக சில மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. டோர் நாக் பண்ணுற சத்தம் கேட்குது. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி தான் வந்துட்டானோ அப்படின்னு. ஆனால் அங்கே வேறு யாரோ ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க. யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை, மிஸ்டர் டே தான் அவங்க வந்து பார்த்துக்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. டேவா? டேன்றது யாரா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன, உனக்கு டேனா யாருன்னு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே, எனக்கு தெரியாதே அப்படின்றீங்க. ஓ, டேனா யாருன்னே தெரியாமல் தான் நேற்று நைட் அவர் கூட இருந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு லைட்டாக கில்ட்டியாக இருக்குது. நீங்கள் அப்படியே குனிஞ்சுக்கிறீங்க. சாரி, நான் ஒன்று ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி, சரியா? நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு நீங்களும் நோட் பண்ணுறீங்க. போய் ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு வந்துடு சரியா அப்படின்றாங்க. சரின்னு நீங்களும் போய் அப்படியே மெதுவாக எழுந்துச்சி போகிறீங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு லைட்டாக டயர்டாக இருக்கு அப்படின்றீங்க. சரி, ஓகே, உன்னோட ட்ரெஸ் வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வரேன், நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகு அப்படின்றாங்க. சரி, ஓகே, நீங்கள் போடுறீங்க. போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து உட்காடுறீங்க. உங்களுக்கு சாப்பாடு வந்து சர்வ் பண்ணுறாங்க. அப்போ தான் கேட்குறீங்க, நிஜமாலே அவர் தான் டேவா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாடா அப்படின்றாங்க. உங்களுக்கு என்னமோ இவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நீங்கள் அப்படியே அவங்க கூட நல்லா க்ளோஸ் ஆகிடுறீங்க. அவங்க கூட அப்படியே செம்மையாக பேசிக்கிட்டு அப்படி தான் இருக்கீங்க. உங்களுக்கும் வந்து இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்ட்டு வந்து தோணலை. ஏன்னா வந்து எப்படியோ வெளியே போனால் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளேஸ் இல்லை. ஆனால் இங்கே வந்து உங்களை அக்கறையாக பார்த்துக்க ஒரு ஆள் இருக்காங்கல்ல, அந்த மேடை தான் சொல்கிறேன். அந்த மேடை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்னைக்கு தான் நீங்கள் லாஸ்ட்டாக டேவை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கமே வந்திருக்க மாட்டான். உங்களுக்கு தெரிஞ்ச அவன் அந்த மேன்ஷன் கூட அதுக்கப்புறம் வரலன்னு நினைக்கிறேன். ஒரு 1 வீக் இதே மாதிரி தான் பாஸ் ஆகிருக்கும். டே வந்து வரவே இல்லை. நீங்களும் வருவான் அப்படின்னு பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் வரல. ஆனால் உங்களுக்கு வந்து ஜாலியாக தான் இருக்குது அந்த மெய்ட் கூட. அப்படியே இன்னும் 2 மெய்ட் இருக்காங்க. அவங்க கூடயும் செம்மையாக பேசி சிரித்து மிங்கிள் ஆகிட்டீங்க. நீங்கள் நல்லா குக் பண்ணுவீங்க. அதனால் எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்து அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணிடுறீங்க. எல்லோரும் உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க. உங்களுக்கு உங்களோட பழைய வாழ்க்கையை விட இந்த வாழ்க்கையே ஒரு மாதிரி நல்லா இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. சரி, ஓகே, நான் அப்படியே இருந்தலான்னு பார்க்குறீங்க. ஆனால் அதுக்கு பெர்மிஷன் டே தான் தரணும். அவனுக்காக தான் வெயிட் பண்ணுறீங்க. ஆனால் டேவை நீங்கள் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. அதனால தான் உங்கள் லைட்டாக யோசிச்சுட்ருக்கீங்க. இங்கே நம்ம இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரி, டே வருவான், அன்றைக்கி வந்து நம்ம கேட்டலாம் அப்படின்னு வந்து உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு நாள் இப்படி தான் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. பாடிக்கிட்டே குக் பண்ணிகிட்ருக்கீங்க. பின்னாடி இந்த ஒரு வாய்ஸ் கேட்குது. நான் உன்னை இங்கே சமைக்க கூப்பிட்டுட்டு வரல, புரியுதா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஓ, நீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நான் உன்னை இங்கே சமைக்க கூப்பிடலையே அப்படின்றான். இல்லை, எனக்கு வந்து சமைக்க பிடிச்சிருக்கு அப்படின்றீங்க. ஓ அப்படின்ட்டு அவன் நோட் பண்ணிவிட்டு போயிடுறான். கொஞ்ச நேரம் ஆகுது. நீங்கள் உங்கள் பெட்ரூமில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே ஸ்லோவாக தூங்கிடுறீங்க உங்களுக்கே தெரியாமல். தயங் வந்து உள்ளே வரான். உங்களை பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. திரும்பி போகலான்னு ட்ரை பண்ணுறான். அப்படியே உங்கள் பக்கம் வந்து உட்காரான். நீங்கள் வந்து பெட்டில் படுத்துட்ருப்பீங்க. உங்களுக்கு கீழே வந்து சைடில் உட்காந்து உங்கள் கையை பிடிக்கிறான். அப்படியே ஜென்டலாக வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். உங்ககிட்ட அவன் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து உன் கூடவே இருக்கணும் அப்படிலாம் தோணுது. ஆனால் நான் உன்னை கஷ்டப்படுத்திடணும்னு எனக்கு பயமாகவும் இருக்குது. அதே நேரம் தெரியல, எனக்கு நீ வேணும். எனக்கு எப்போவுமே நீ வேணும். ஆனால் அப்படின்னு உங்கள் ஃபேஸை வந்து டச் பண்ண வரான். ஆனால் அவன் அப்படியே கையை எடுத்துடுறான். நீ எனக்கு எப்போவும் செக்ஸ் லேவ் மட்டும்தான் அப்படின்ட்டு போயிடுறான். நீங்கள் பார்க்குறீங்க, கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இவன் இப்படி வந்து பேசிட்டு போனான், இவன் லவ் பண்ணுறானா, நம்மளையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. உங்களால் நம்ப முடியல அவன் இப்படி பேசுகிறான் அப்படின்றத. எந்திரிச்சு வெளியே போகிறீங்க. தயவங்களோட ரூமுக்கு தான் போகிறீங்க. நீங்கள் வந்து நாக்லாம் பண்ணல.
ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. தயங்க அப்போ தான் குளிச்சுட்டு வெளியே வந்திருக்கான் போல். அவன் வந்து அப்படியே வெட் ஹேரோடு நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே அவனை ஸ்டன் ஆகிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அவன் வெறும் டவல் மட்டும்தான் கட்டியிருக்கான். அவன் உடம்பு ஃபுல்லாக அப்படியே வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸாக இருக்கு. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே அவன் பக்கம் நடந்து போகிறீங்க. எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் அவனை பார்த்த மாதிரி வாக் பண்ணுறீங்க. நீங்கள் அவன் கிட்ட போயிட்டு நீங்கள் என்னை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. எதுக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். அதுதான், நீ என்னை வந்து உன் ப்ளஷருக்காக தானே கூப்பிட்டு வந்த, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றீங்க. ஓ, இப்போது நீ நல்லா போய் சொல்லுவான் கற்றுக்கிட்டப்பல அப்படின்றான். நீ நினைக்கிறியா இந்த மாதிரி நீ போய் சொன்னால் நான் உன்னை நம்பிடுவேன் அப்படின்னு கேட்குறான். நான் தான் சொல்கிறேன்ல, நான் வந்து உன்னை ப்ளஷர் பண்ண தான் வந்திருக்கேன். நான் இன்றைக்கி இப்போது உன் கூட இருக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவன்கிட்ட போகிறீங்க. அவன் உங்களை அப்படியே வாலில் பின் பண்ணுறான். நீ என்ன நினச்சிட்ருக்க? நீ இந்த மாதிரிலாம் போய் சொன்னால் நான் அப்படியே நம்பிடுவேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அவன் கண்ணையே இன்டென்ஸாக பார்த்துட்ருக்கீங்க. அவனோட ஹார்ட் ப்ரீத் உங்கள் மேலே படுது. அவன் எதுவுமே சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே சொல்கிறீங்க, எனக்கு நீ வேணும் அப்படின்றீங்க. நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிட்டீங்க. தயங்கூட நம்பவே முடியல அவனால். அவன் எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே உங்கள் டாப்பை கழட்டிடுறீங்க. அவன் லோவர் லிப்பை பைட் பண்ணிவிட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். அப்படியே உங்கள் நெக்கை வந்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் மோன் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியல. உங்களுக்கே வந்து அவன் மேலே வந்து இது ஜஸ்ட் ஒரு ஷார்ட் டைம் பீரியட் தான். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அவனை வந்து பார்த்துருக்கீங்க. இந்த 1 வீக்காக அவன் அதுக்கப்புறம் வந்ததே மாட்டான். ஆனால் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. அவனோட ஸ்மெல் அது எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. அவன் பேசுகிறது எல்லாமே பிடிச்சிருக்கு. அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு போல்டான ஸ்டெப் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க. கெஸ் பண்ணிக்கிட்டே உங்கள் அவன் பாடியும் செம்மையாக டச் ஆகிட்டுருக்கா. அவன் அப்படியே உங்கள் மேலே அப்படியே படுத்துட்ருக்கா. நீங்கள் நல்லா ப்ரீத் பண்ணிகிட்ருக்கீங்க. செம்மையாக கஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்களும் அவனுக்கு கிஸ் பண்ணுறீங்க. அவனுக்கு ரப் பண்ணி தரீங்க பாடி ஃபுல்லாக. இந்த வாட்டி நீங்கள் அவன் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிங்க அவனுக்கு ஹெக்கேஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அப்படியே வைல்டாக ஒரு மேக்கப் செஷன் முடியுது. நீங்கள் 2 பேருமே ஹெவியாக ப்ரீத் பண்ணிகிட்ருக்கீங்க. தேவங்கால நம்பவே முடியல. என்னடி நீ, நான் நம்பவே இல்லை. நிஜமா நீயான்னு எனக்கு நம்பவே முடியல அப்படின்றான். நான் தான் பேபி அப்படின்றீங்க. என்னது அப்படின்னு பார்க்குறான். தூங்கு அப்படின்ட்டு படுத்துடுறீங்க நீங்கள் திரும்பி. அவன் அப்படியே உங்களே ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்துட்ருக்கான். அவனால் நம்பவே முடியல, நிஜமாலே இது நீங்கள் தானா அப்படின்னு. ஏன்னா 1 வீக் முன்னாடி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்தீங்க, இப்போ மொத்தமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. அவனால் நம்பவே முடியல. அவனும் அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு தூங்கிடுறான். கொஞ்சம் நேரம் ஆகுது. நீங்கள் டயங்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. டயங்கும் வரான். ஆனால் ஃபேஸ் ஃபுல்லாக அடிபட்டிருக்கு. அவனுக்கு லிப்பில் இருந்து ப்ளீட் ஆகுது. உடம்பெல்லாம் அடிபட்டிருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க. என்னாச்சு தயங்க அப்படின்னு கேட்குறீங்க. தயங்க உங்களை அப்படி பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் போய் அவனை கிஸ் பண்ணுறீங்க. தயங்க அப்படியே அந்த கிஸ்ஸை டீப்பராக ஆக்குறான். 2 பேரும் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே நீங்களே புல் அவுட் ஆடுறீங்க. என்னாச்சு தயங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவன் அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கான். சரி, நீங்களே அவனை உட்கார வச்சு மெடிசன்லாம் போட்டு விட்றீங்க. ஃபுல்லாக அவன் ஓண்டெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கு வந்து மெடிசன் அப்ளை பண்ணுறீங்க. அவன் உங்களை பார்க்குறான். எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறான். ஐ லவ் யூ தயங் அப்படின்றீங்க. அவன் அப்படியே உங்கள் முடியை வந்து டைட்டாக கிராப் பண்ணுறான். உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. நீங்கள் கத்துறீங்க. தயங் வலிக்குது அப்படின்றீங்க. இங்கே பாரு, இந்த மாதிரி பொய் சொல்லாத அப்படின்னு உங்கள் மேலே அப்படியே ஓவர் ஆகுறான். தயங், நான் பொய் சொல்லலை, நான் லவ் தானே பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்றீங்க. நீ என்ன லவ் பண்ணல, தேவையில்லாமல் இங்கேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக பொய் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிகிட்டே சொல்கிறான், நான் உன்னை இங்கே எதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன்றதை மறந்துடாத அப்படின்றான். எனக்கு தெரியும், நான் ஜஸ்ட்டு உனக்கு உன் ப்ளஷருக்கான டாய் மட்டும்தான், எனக்கு தெரியும். ஆனால் நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் டாய். லைஃப் லாங் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறேங்க. அவன் உங்கள் ஐசியே 2 நிமிஷம் அப்படியே பார்க்குறான். அப்புறம் திருப்பி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். திருப்பி ஒரு ஹாட்டான மேக்கப் செஷன் போகுது. நீங்கள் அவனை தடுக்கலை, இல்லை அவன் கூட கோஆப்ரேட்டும் பண்ணல. அவன் என்ன பண்ணணுமோ பண்ணட்டும் அப்படின்னு நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக படுத்துட்ருக்கீங்க. அவனும் அப்படியே கிளம்பிடுறான். நான் கண்டிப்பாக அவனை மாற்றிடுவேன்ட்டே அப்படின்றீங்க. கொஞ்சம் வீக்ஸ் வந்து பாஸ் ஆகுது. இத்தனை நாளில் டே வந்து ஒரு 2-3 வாட்டி தான் வந்திருப்பான்.
உங்ககிட்ட அப்பவும் வந்தப்பவும் பேசலை, எதுவுமே பண்ணல. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு டே வந்து உங்களை அவாய்ட் பண்ணுறானோ அப்படின்னு நீங்கள் அந்த மெய்ட் கிட்ட தான் பேசிகிட்ருக்கீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அவன் ஏன் என்கிட்ட இப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு அவனுக்கு தெரியுதுல்ல. அவன் பேச மாட்டேங்கிறான். ஒருவேளை என்னால் தான் வீட்டுக்கு வரலையோன்னு எனக்கு தோணுது அப்படின்றீங்க. அப்படிலாம் இருக்காது வயன். ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். நீ தேவையில்லாமல் யோசிக்காமல் போ அப்படின்றாங்க. சரி நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. நீ மிஸ்டர் டேவை லவ் பண்ணுறியா வயன் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆ என்னக்கா இது திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இல்லைடா, நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு அப்படி தான் இருக்கு அப்படின்றாங்க. ஆமாம், நீங்களும் நோட் பண்ணுறீங்க. உங்களுக்கு தெரியுமா, எங்கள் அப்பா அம்மா என்னை விட்டு போனதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ பாசமும் அன்பும் கிடைக்கல. எங்கள் அங்கிள் என் மேலே பாசமாக தான் இருந்தார். ஆனால் அவர் என்கிட்ட வந்து பாசமாக இருக்கும் போதெல்லாம் எங்கள் ஆண்டி ஏதாச்சும் சொல்லி ஏதாவது பண்ணி வந்து அவரை வந்து என்கிட்டேருந்து பிரிச்சுருவாங்க. எனக்கு அதுக்கப்புறம் டே மட்டும்தான் தெரியுமா. இப்போ டே வந்து என்னை வந்து அவன் பார்க்குறதே ஒரு ஹீரோவாக தான் பார்ப்பான். ஆனால் அவனோட டச் எல்லாமே எனக்கு அவ்வளோ வந்து ரொம்ப நல்லா ஃபீல் ஆச்சு. ரொம்ப சேஃபாக அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால தான் நான் அவனை லவ்வே பண்ணேன். ஆனால் அவனுக்கு அது புரியலல்ல அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இதை கேட்டு டேக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கு. அவன் அப்போவே வந்திருப்பான், நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கேட்டுட்டு இருந்திருப்பான். அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. என்னோடய இன்செக்யூரிட்டிஸ்லாம் நான் உன்கிட்ட காட்டுறேன்ல ஒயன் அப்படின்னு யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கான். கொஞ்ச நேரம் ஆகுது. நீங்கள் உங்கள் ரூமில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. அந்த மெய்ட் வராங்க, ஒரு பாக்ஸ் உங்கள்கிட்ட தராங்க. என்னது இது அப்படின்னு கேட்குறீங்க. இது உனக்காக தான் வந்திருக்கு, எனக்கு என்ன இருக்குன்னு தெரியாது அப்படின்றாங்க. சரி ஓகேண்ணா, நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதுக்குள்ளே அவங்களும் கிளம்பிடுறாங்க. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதில் வந்து ஒரு பிளாக் ட்ரெஸ் இருக்குது. உங்கள் ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது. தேவங்க தான் இது, இன்றைக்கி டின்னருக்காக ரெடி ஆயிரு அப்படின்னு மெசேஜ் வருது. உங்களுக்கு அதை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி. பரவாயில்ல, டே நம்மளை வந்து கூப்பிட்ருக்கான் அப்படின்னு நீங்களும் ரெடி ஆகுறீங்க. இந்த ட்ரெஸ்ஸு செம்ம அழகாக இருக்குது. நீங்கள் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. டே எப்போ வருவான் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. டிரைவர் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களும் போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா தேவங் மட்டும்தான் இருக்கான். அந்த ஓல்டு ரெஸ்டாரண்ட்டில் யாருமே இல்லை. தேவங் மட்டும் அங்கே உட்காந்துட்ருக்கான். உங்களுக்கு நர்வஸாக இருக்குது. அவன்கிட்ட போகிறீங்க. தேவங் பார்க்குறான். அப்படியே நர்வஸாக அவன் முன்னாடி உட்காருங்க. நீ ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்றான். உங்களுக்கு ஷாக்கிங்காக அவளை பார்க்குறீங்க. நிஜமாவா அப்படின்னு கேட்குறீங்க. நிஜமாவே இன்னும் ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. பையன் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் பார்க்குறீங்க. இல்லை, நீ வந்து இனிமேல் என் ப்ளேஸில் இருக்க வேணாம் அப்படின்றான். ஏன், நான் ஏதாவது தப்பு பண்ணேனா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை இல்லை, நீ எதுவும் தப்பு பண்ணல. ஆனால் நீ இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்றான். அப்படின்னா உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை இல்லை, எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்றான். அவங்களுக்கு லைட்டாக ஸ்மெல் வருது. ஆனால் அதே நேரத்தில் கஷ்டமாகவும் இருக்கு. டே, நான் நிஜமாக லவ் பண்ணுறான் அப்படின்றீங்க. அவன் லேப்பில் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. அவனே 2 பேரும் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவன் ஃபேஸை டச் பண்ணுறீங்க. டே, நான் உன்னை நிஜமாலே ரொம்ப லவ் பண்ணேன்டா அப்படின்றீங்க. உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் டே. எப்படியா இருந்தாலும் சரி, உன்னோட ப்ளஷர் டாயாக இருந்தாலும் சரி, உன்னோட ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் லைஃப்பில் நான் உன் கூட மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறான். ஓகேடா, ஹாப்பி என்டிங். நான் இப்படியே வந்து நிறுத்திக்கிறேன். நான் எப்படி போட்டிருக்கேன் எதுவுமே தெரியல. கன்ஃபார்ம் என் வாய்ஸ் கேவலமாக தான் இருக்குது. எனக்கு லைட்டாக கோல்டு ஃபீவர் வேறு வர மாதிரி இருக்குடா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் வந்து என் வாய்ஸ் சரியானோடனே ஜிம்முக்கு ஒரு 1 ஷாட் போடுறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் சராங்கே.